மீனவ சேமிப்பு நிவாரண திட்டத் தொகையை வழங்க வலியுறுத்தி ராமேஸ்வரத்தில் மீனவர்கள் காத்திருப்பு போராட்டம். தேசிய மீனவ சேமிப்பு நிவாரணத் தொகை மற்றும் மீன்பிடி குறைவு கால நிவாரணத் தொகையை வலியுறுத்தி தமிழ்நாடு மீன்பிடி தொழிலாளர் சங்கம் சார்பில் ராமேஸ்வரம் மீன்துறை அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் தேசிய மீனவ சேமிப்பு நிவாரணத் தொகை மற்றும் மீன்பிடி குறைவு கால நிவாரணத் தொகை வழங்காமல் நீக்கப்பட்டுள்ள 6957 மீனவர்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி தமிழ்நாடு மீன்பிடி தொழிலாளர் சங்கம் சார்பில் ராமேஸ்வரம் மீன்துறை அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் மீனவர்களுக்கு வழங்கக்கூடிய புயல் கால சேமிப்பு நிவாரணம், அதே போல மீன்பிடி குறைவு கால நிவாரணம், இது தீபாவளி பண்டிகை நேரத்தில் மொத்தமாக ஏற்றி விடுவாங்க. மீனவர்கள்லாம் இப்போ புயல் அறிவிச்சிருக்கிறதுனால தொடர்ச்சியாக கடலுக்கு போக முடியல. இந்த நேரத்தில் பண்டிகை நேரம் வேற. இப்படி மீனவர்கள் இந்த தீபாவளி நேரத்தில் எதிர்பார்த்து இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 7000 பேருக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் இந்த பணம் ஏறலை. ராமேஸ்வரம் தீவில் மட்டும் 3000 பேருக்கு ஏறலை. இப்போ இது குறித்து அலுவலகத்தில் மீனவர்கள் விளக்கம் கேட்டால் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. உங்களுக்கு ரேகை விழுகலை, அது விழுகலை, இது விழுகலை, இப்படி சொல்லி சின்ன சின்ன காரணங்களை சொல்லி 7000க்கு மேற்பட்ட மீனவர்களுடைய அவங்களுக்கு சேர வேண்டிய நிவாரணத் தொகையை வழங்காமல் வச்சிருக்கிறாங்க. இதனால தமிழக அரசு உடனடியாக தலையிடணும். இந்த சின்ன சின்ன காரணங்களை எல்லாம் சொல்லாமல் உடனடியாக அவங்களுடைய வங்கி கணக்குக்கு அந்த நிவாரணத் தொகையை ஏற்றி விடணுங்கிற கோரிக்கைக்காக தமிழ்நாடு ஏஐடிசி மீனவ தொழிலாளர் சங்கம் சார்பாக இன்னைக்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை, முற்றுகை போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இதற்கு தீர்வு கிடைக்கலைன்னா மிகப்பெரிய போராட்டங்களை நாங்கள் நடத்துவோங்கிறத தமிழக அரசுக்கு எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறோம்.